குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் மீனிங் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 4 டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதில் சாமுவல் என்சன், மார்ஷல், ராபின்சன், ஓகே, ஸ்மித் இவங்களுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே, இந்த கிளாஸ் அதை கண்டினியூ பண்ண போகிறோம். அதில் வெல்த் டெஃபினிஷன் பார்த்தோன்னா இதை யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆடம் ஸ்மித். வெல்த்துனாலே பொதுவாக என்னன்னு சொல்லணுன்னா செல்வம், ஓகேவா? அதாவது மணியை பற்றி குறிக்கிறது தான், மணியோட வேல்யூ. அதை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த டெஃபினிஷனில் ஆடம் ஸ்மித் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆடம் ஸ்மித் பார்த்தோன்னா 1723 1790 வரைக்கும் இருந்தவங்க தான் பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித். ஓகே, இந்த டெஃபினேஷனில் 1776 தான் வந்து இந்த அதாவது வெல்ஃபேர் டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு புக்கு வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. புக் நேம் பார்த்தோன்னா என்கொயரி இன்டு நேச்சர் காசஸ் ஆஃப் அ வெல்த் ஆஃப் நேஷன். ஓகே, ஒரு நேஷனில் இருக்கக்கூடிய வெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா அவங்களுடைய அன்றாட தேவைகள்ன்றது அதிகமாகும். ஓகே, வெல்த் வந்து அப்போ அதிகமாக வேலை செய்யணும். ஒருத்தவங்களுக்கு தேவைன்னக்குள்ள அந்த தேவையை இம்ப்ரூவ் பண்ணணுன்னக்குள்ள அப்போது அதிகமாக ஒர்க் பண்ணக்குள்ள மட்டும்தான் அவங்க சேல்ரி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அப்போ அதை தான் வந்து வெல்த்துன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, வெல்த் ஆஃப் நேஷன் என்ற என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன். இந்த புக் பார்த்தோன்னா 1776 எழுதியிருக்காங்க. யார் பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ சயின்ஸ் ஆஃப் வெல்த். எக்கனாமிக்ஸ்ன்றது சயின்ஸ் ஆஃப் வெல்த்துன்ட்டு சொல்கிறோம். எக்கனாமிக்ன்றது ஒரு சயின்ஸு, அது எதை மட்டும் பொறுத்ததுன்ட்டு சொல்கிறாருனாக்க வெல்த்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஒன்றுட்டு ஆடம் ஸ்மித் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு he explained the how nation wealth and create the increase. அதாவது வெல்த் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கிரியேட்டிங் அண்ட் இன்க்ரீஸ். வெல்த் வந்து செல்வத்தை வந்து எப்படி பெருக்கலாம் அதை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த வெல்த் ஆஃப் நேஷனில். ஓகே, நெக்ஸ்ட்டு he considered that the individual and society want to promote the own gains and this progress. He is guided that led by the invisible hand. சாதாரணமாக ஒரு மனுஷன்கிட்ட ஹியூமன் பீயிங் கிட்ட பார்த்தோன்னா எந்த ஒரு கையில் எந்த ஒரு விசிபிளான எதுவும் இல்லாமல் இருக்கக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஒன்றுக்குள்ள அதுக்கு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வர்றது தான் பார்த்தோன்னாக்கா இந்த வெல்த்துன்னு சொல்கிறோம். ஓகே, செல்வம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும்ன்ட்டு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ இன்விசிபிள் ஹேண்ட். நெக்ஸ்ட் வந்து he standard that every man is motivated by his self interest. This means is each person work in the own goods. அப்போது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸும் பார்த்தோன்னாக்கா அவங்களோட ஓன் குட்ஸ் அண்ட் சர்வீஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணுன்னாக்கா அதுக்கு தேவையானது பார்த்தோன்னாக்கா ஒர்க். ஓகே, ஒரு வேலைன்னு இருந்தால் மட்டும்தான் அவங்களால சம்பாதிக்க முடியும், அவங்களோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். அப்போது வெல்த்து வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒர்க்குன்னுட்டு ஒரு பர்சன்கிட்ட இருக்கணும்னுட்டு ஸ்மித் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஸ்மித் ஃபேவர்ஸ் டு இன்ட்ரடியூஸ் த டிசிஷன் ஆஃப் அ லேபர். அப்போது லேபர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது மூலயமா வெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. To increase in the quantum of output, services, competition, the factors in the society help to better the product. Supply forces is a very active and commodity is made a valuable, consume the lowest price. அப்போது ஒரு ப்ராடக்டை நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
அதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்டை ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரு ஷாம்பூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஷாம்பூவை நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதில் யார் வந்து லோவஸ்ட்டு ப்ரைஸாக வந்து கொடுக்குறாங்களோ அதை தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அதை தான் வந்து பீப்புள் வந்து பை பண்ண விரும்புவாங்க. அப்போது சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா பர்ச்சேசிங் வேல்யூவும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா வெல்த் டெஃபினேஷனில் ஆடம் ஸ்மித்ன்றவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திஸ் பப்ளிகேஷன் ஆஃப் ஸ்மித் வந்து பப்ளிகேஷன் பண்ண புக் பார்த்தோன்னா வெல்த் ஆஃப் நேஷன். இது வந்து எந்த இயரும் 1776. ஓகே. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம் எடுத்து பார்த்தோன்னா இந்த வெல்த் ஆஃப் நேஷன் என்ற புக்கில் இருக்கக்கூடிய சில குறைபாடை தான் வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே. ஃபார் ஸ்மித் இஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சிடர் த வெல்த் getting the activities, spending the activities as understand the emphasis the given material of a wealth. இது வந்து ஒரு வெல்த் மட்டுமே வச்சு ஒரு இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா கெட்டிங் ஆக்டிவிட்டி வெல்த் ஆஃப் ஸ்பெண்டிங்னு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அண்டு அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. Wealth is treated to be the end in itself. The view of leads to him ignoring the human welfare and the essential part of economics. Smith gives us a definition as a religious and separate the value or the held in high risks and criticize the range of economic as a dimensional science is big science is etc. The technical teach a selfless which is against the ethics. அப்போது இது வந்து அதிகமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா வெல்த்தை மட்டுமே வச்சு ஒரு நேஷன்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, அவங்களோட லேபர் ஃபோர்ஸு இன்க்ரீஸ் ஆகணும், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு வெல்த் டெஃபினிஷன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர் டெஃபினிஷன். வெல்ஃபேர்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மக்கள் நலம். ஓகேவா. வெல்ஃபேர்னு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் சொல்கிறோம். இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இஸ் ரிகார்டிங் தி ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஓகே. நெக்ஸ்ட் ஆல்ஃபர்ட் மார்ஷல் வந்து 1842 to 1924 இஸ் அ புக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த புக் வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம். இது வந்து எழுதுனது ஓகே. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தோன்னா 1819 தான் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து முக்கியமாக இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா யார் வந்து இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேட்டாங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் அதாவது ஆல்ஃபர்ட் மார்ஷல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எந்த இயர் வந்து இந்த புக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 1890 அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய இதிலேருந்து இந்த மாதிரி கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எந்த புக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்னட்டு கேட்கல பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னுட்டு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னாக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. Political economy or economic as a study of mankind is ordinary business and life. It explains the part of an individual as a social activities which is mostly closely is connected within the attainment and use the material required in the well-being. Use the one side is a study of a wealth and another is more than the important side is a part of a study of man. அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா வெல்பீயிங் ஆஃப் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட். ஒன் பார்ட் வந்து பார்த்தோன்னா வெல்த்தை பற்றி படிக்கிறதாகவும் நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆஃப் அ மேன்கைண்ட். அதாவது வெல்த்தில் வந்து பார்த்தோன்னா வெல்த் டெஃபினேஷனில் வெல்த்தை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து வெல்ஃபேர் டெஃபினேஷன் பார்த்தோன்னா வெல்த் அதாவது வெல்த் அண்டு ஸ்டடி ஆஃப் மேன், அதாவது அவங்களுடைய மனித வாழ்க்கையை பற்றியும் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மார்ஷலோடைய டெஃபினேஷன் எடுத்து. ஓகே. நெக்ஸ்ட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ ஃபீச்சர் ஆஃப் மார்ஷல் டெஃபினேஷன் ஆர் இதில் வந்து மார்ஷலோட டெஃபினேஷனில் பார்த்தோன்னா எக்கனாமிக் டஸ் நாட் எஸ் ட்ரீட்டட் இன் த வெல்த் ஆஃப் ஆஸ் பி ஆல் அண்ட் பி எண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது வந்து எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் எண்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்கிறது பார்த்தோன்னாக்கா வெல்ஃபேர் டெஃபினேஷன்னுட்டு சொல்லலாம்.
Okay, next, the science of economics considers the connecting the ordinary people and move to the love, not merely in the guidance as a directly desire to get in the maximum monetary benefit. இதில் வந்து மானிட்டரி பெனிஃபிட் என்னது பார்த்தோன்னா மணியோட பெனிஃபிட்னு அர்த்தம் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் உணர்வு தான் வெல்ஃபேர் டெஃபினேஷனோட ஒரு எய்மாகவும் இருக்குது. இது வந்து ஒரு சயின்ஸுன்னு சொல்கிறாரு. அதாவது எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா சயின்ஸுன்னுட்டு சொல்லியிருக்காங்க ஆல்ஃப்ரெட் மார்ஷல். நெக்ஸ்ட்டு, economics is a social science. It is a study of a people. Society is influenced in the one and another. ஒன்று வந்து டிபெண்ட் பண்ண மாதிரி சோஷியல் சயின்ஸு எக்கனாமிக்ஸ்ன்றது சோஷியல் சயின்ஸுன்றாங்க. இட்ஸ் a study of a people and the society influence in the another. பீப்புள் வந்து எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்கனாக்கா எக்கனாமிக்காக டிபெண்ட் பண்ண மாதிரி தான் இருப்பாங்க பீப்புள்ன்றவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம். மார்ஷலோட இதுவும் பார்த்தோன்னாக்கா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஒன்லி மியர் தென் தி கன்சிடர் த இமிட்டேரியல். இது வந்து இமிட்டேட் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது வெல்த் டெஃபினேஷனாக இமிட்டேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த வெல்ஃபேர் டெஃபினேஷன்றதுனால இது ஒரு கிரிட்டிசிசமாக பார்க்கப்படுது இதில். ஓகே, இது வந்து நியூ கிளாசிக்கல் எரான்னுட்டு சொல்கிறோம். ஏன்னாக்கா இது வந்து கிளாசிக்கல்னு எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ஓல்டஸ்ட்டாக இருக்கிறது. ஓகே, அப்போ வெல்த் டெஃபினேஷன் ஓல்டஸ்ட் ஃபஸ்ட்டு வந்ததுனால நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர் டெஃபினேஷன் வரக்குள்ள இது வந்து நியூ கிளாசிக்கல்னு வரும். கொஞ்சம் புதுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கிளாசிக்கலை விட. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன். ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் பார்த்தோன்னா லைனல் ராபின்சன் தான் வந்து ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. ஸ்கேர்னாலே பற்றாக்குறையை பற்றி பேசுறது தான். ஒரு நாட்டில் பற்றாக்குறை வருதுன்னக்குள்ள ஏன் வருது, அதில் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து ஸ்கேர்ஸ்ன்னு அர்த்தம் இருக்கக்கூடாது, பற்றாக்குறைன்னு அர்த்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் வந்து லைனல் ராபின்சனுடைய டெஃபினேஷனாக இருக்குது. ஓகே, லைனல் ராபின்சன் பப்ளிஷ் த புக் அண்ட் ஈஸி essay on the nature and significance of a economic science. இந்த புக்கை தான் வந்து 1932 எழுதியிருக்காங்க. அக்கார்டிங் திஸ் ஹிம் புக் இஸ் அ எக்கனாமி இஸ் அ சயின்ஸ். எக்கனாமிக்னுட்டு சயின்ஸுன்னுட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. இதில் யாருன்னு பார்த்தோன்னா லைனல் ராபின்சன். விச் ஸ்டடிஸ் அஸ் அ ஹியூமன் பிஹேவியர் அஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எண்ட் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் இஸ் விச் ஆஃப் ஹேவிங் த ஆல்டர்னேட்டிவ் யூஸ். அதாவது ஹியூமன் பிஹேவியர் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க எக்கனாமிக்காக ஹியூமன் பிஹேவியர். அப்போ ஹென்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்கேர்ஸ்னு என்ன, அதிகமாக வந்து பற்றாக்குறை இருக்கிறது தான் வந்து ஸ்கேர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பற்றாக்குறை நடுத்து நாட்டில் இருக்கக்கூடாது நடுத்து தான் வந்து இந்த டெஃபினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் மேஜர் ஆஃப் further Robinson definition or என்னென்னு பார்த்தோன்னாக்கா அவரை வந்து ultimate number of wants the